This meeting is being recorded. Alert. PowerPoint slide show ID on. PowerPoint slide. Speaking mode off. Okay. மியூட் போட்டுருங்க சார் எல்லாரையும். Speaking mode talk. Meeting controls. PowerPoint slide show ID. Meeting controls window. Unmute currently muted. Alt plus button. Mute currently unmuted. Alt plus A. PowerPoint slide show ID online training. PowerPoint slide show ID on. Speaking mode off. ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ட்ரைனிங். ஏற்கனவே ஒரு மொபைல் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு மொபைல் ட்ரைனிங் வந்து புதுசாக போட்டிருக்கோம். இந்த ஐஏபியில் நடக்கக்கூடிய இந்த மொபைல் ட்ரைனிங் வந்திருக்கும் அனைவரையும் முதல்ல வரவேற்கிறோம். அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ ஐஏபியில் நம்ம ரெகுலராக வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் மற்ற மொபைல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ட்ரைனிங்கில் வந்து புதுசாக வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து என்னென்னா நேவிகேஷன், அதாவது வந்து நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிக்கு மெயினாக வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நேவிகேஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா வந்து நம்ம நினைக்கிறாங்க. அதை வந்து பலவிதமான ஆப்புகள் இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக் இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம இந்த ஆப் மூலிமா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதை பற்றி நம்ம ஃபுல் டெமோ போட எப்படி வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மாதிரி வரும் காலத்தில் உங்களுக்கு தேவைப்படுற ஆப் ஆகட்டும், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஆப் இருந்தாலுமே அதை பற்றின ஒரு கிளாஸஸ் நம்ம ரெகுலராக நடத்துகிறதா இருக்கும். இப்போதைக்கு வந்து என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. இதனால இப்போ ஐஏபியில் நடக்கக்கூடிய ட்ரைனிங்கில் ஐஏபி பற்றி சின்னதாக இன்ட்ரொடக்ஷன் லைட்டாக சொல்லிவிட்டு நம்ம கிளாஸுக்கு போவோம். சரிங்களா? இப்போ தான் இந்த ஆண்ட்ராய்டு நேவிகேஷன் ஆப் அப்படிங்கிற இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அது போக பார்த்திங்கன்னா, இப்போ ஐஏபி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1985 தொடங்கினது. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காகவே தனிமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டு எஸ்எம்ஏ ஜின்னா அவர்களால் தொடங்கப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷமாக வந்து நல்லபடியாக வந்து இது பண்ணி ஒரு 30,000க்கும் மேற்பட்டவர்கள் நல்ல பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அது போக நம்ம மெயினான ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டோம்னா ஸ்கூல். ஏன்னா ஸ்கூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இருக்கிறனால 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் மெயினாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து ஹாஸ்டலில் தங்கி வெளியில் போய் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள் வேலை செய்யணுமா அப்படின்னா வேலை கிடைக்கிற வரைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே வந்து வேலை பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் ஹைடெக் ஆகட்டும், ஹைடெக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அதுலேயும் வேலை பார்க்குறாங்க. அது கால் சென்டர் முன்னாடி ரன் ஆகிட்டுருக்கு இருந்தது, இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி வந்து இப்போதைக்கு தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தயாரித்து நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகளால் வெளியில் போய் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது நல்லா பாப்புலராக இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் வரும் காலத்தில் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வரும் நம்புகிறோம். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கே தங்கிக்கலாம், எல்லாமே சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா? இதுதான் ஐஏபியில் மெயினான விஷயம். மற்றபடி இன்றைக்கி நம்ம கிளாஸில் போவோம். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த நேவிகேஷன் ஆப் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல பேசிடுவோம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன காமிக்கிறோம், என்ன ஒரு ஆப்பை பற்றி பேச போகிறோம், டெமோ காமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம மெயினாக பேசுவோம். சரிங்களா? இப்போ என்னன்னு கேட்டோம்னா நமக்கு எல்லாமே தெரியும். நேவிகேஷன்னா நிறைய பேர் ஆப் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆப்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற நியர்பை ஆன்லைன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது ஃப்ரீ வெர்ஷன் தான். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக போக போக ஒரு ஏரியா சொல்லிகிட்டே வரும், நம்ம வந்து பார்த்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஓரளவு பயனளிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அது ஐடின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃப்ரீ வெர்ஷன் கொஞ்சம் கொடுத்தாங்க, அப்புறம் நம்ம பே பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பல ஆப் எல்லாமே இருக்குது. கூகுள் மேப்புமே நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. வரும் காலத்தில் உங்களுக்கு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி
எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? பெரும்பாலும் வந்து நம்ம என்னன்னா நம்ம ஒரு டிராவல் பண்ணி போறோம், எங்கேயாவது போறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டோம்னா, இப்ப வந்து நம்ம ஒரு பஸ்ல போறோம். ஏன்பா நான் வந்து உதாரணத்துக்கு நான் மதுரையே சொல்றேன். நான் பெரியார் போணும் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பஸ்ல ஏறி போ அப்படின்னா, அந்த பஸ் நம்பர் கேட்டு ஏறி போயிடுறோம். பிரச்சனை இல்ல. ஆ, அதே மாரி ஒரு ஏரியா போணுமா, இங்கேருந்து நான் தேனி போணுமா, பஸ் ஏறி போயிடலாம். அது கூட நம்ம ஈஸியா பண்ணிற முடியும். ஆனா ஒரு இடத்துல இப்போ ஒரு வீடு நம்ம வீடு இருக்கு. இல்ல ஒரு கடையோ இருக்கு. நம்ம அந்த கடைக்கோ, வீடுக்கோ ரெகுலரா போறோம். அடிக்கடி அந்த வீடு, கடை வந்து அந்த லொக்கேஷன் எங்க இருக்குன்னு நம்ம ரோட்ல நடந்து போனாலுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. யார்ட்டயாவது கேட்டு ஏங்க அந்த வீடு வந்துருச்சா? கடை வந்துருச்சா? அப்படின்னு கேட்டு தான் போற மாரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த வகையில முறியடிக்கிற மாரி இந்த ஆப்ல வந்து என்னன்னா, கெட் தேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. GETTHERE அப்படின்னு சொல்லி இந்த ஆப் பேரு. இந்த ஆப் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ, ஒரு லொக்கேஷன நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லொக்கேஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஆன் பண்ணி வச்சீங்கன்னா, எத்தன ஸ்டெப் இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்லிரும். நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் நிக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இத்தன ஸ்டெப்ல நீங்க நிக்கிறீங்க. அப்படியே நீங்க நடக்க நடக்கவே இத்தன ஸ்டெப் பக்கத்துல போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும். நீங்க அலாரம் அப்படின்னு செட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போனோனே உங்களுக்கு சொல்லிரும். டக்குன்னு நீங்க அந்த இடத்துல ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிறது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இது நீங்க வந்து ஒரு ஃபோன்ல வந்து ஹெட்செட்ட போட்டு நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஃபோன கையில புடிச்சுட்டே போனாலும் ரோட்ல ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து ஃபோன கையிலேயே புடிச்சுட்டு போனா கொஞ்சம் சேஃப்டி இல்லன்னு நம்ம நெனைக்கலாம். அதுக்கு நீங்க பாக்கெட்ல ஃபோன வச்சுட்டு ஹெட்செட்ட போட்டு நீங்க போட்டு அந்த லொகேஷன் வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. இப்ப அந்த லொகேஷன எங்க இருக்கீங்களோ, முதல்ல அந்த இடத்துல மார்க் பண்ணி ஒரு பேர் குடுத்துறலாம். இப்போ ஒரு இடத்துல உங்க ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ரோட்ல தான் கரெக்ட்டா அந்த வாசப்படி இருக்குன்னா, கரெக்ட்டா அங்க நின்னு என்ன பண்ணலாம், ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், பாக்கெட்ல செல்ல போடுறீங்க, ஹெட்செட்ட போட்டு மாட்டிட்டு, லொகேஷன் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், போயிட்டே இருக்கலாம். சரியா? இதுதான் வந்து அந்த இதுல ஒரு ஃபெசிலிட்டி. நீங்க நடக்க நடக்கவே சொல்லும். இன்னும் 10 ஸ்டெப் இருக்கு, இன்னும் 20 ஸ்டெப் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா போயிரலாம். பக்கத்துல போனீங்கன்னா, உங்களுக்கே சொல்லிரும். ஓ! இங்க வீடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க பாட்டுக்கும் போயிரலாம். இது மாரி ஃபெசிலிட்டி அந்த ஆப்ல நெறையா இருக்கு. அதே மாரி ஆ, ரொம்ப தூரம் போனோம்னாலும், அதுல எங்கேயாவது இப்போ உங்க வீடு இங்க இருக்கு. நீங்க வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, அத கிளிக் பண்ணா எத்தன கிலோமீட்டர் இருக்கு, எங்க போயிட்டுருக்கீங்க, என்ன பண்றீங்க, எல்லாமே அதுல சொல்லும். சரிங்களா? இது இந்த ஆப் பத்தி ஃபுல் டெமோ இப்ப பார்ப்போம். பார்த்துட்டு நல்லபடியா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த ஆப்ப ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறேன். என்னன்னு பார்ப்போம். Speed. Get here. கெட் தேர். இதுதான் இந்த ஆப்போட பேரு. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு கெட் தேர்ன்னு நெறைய வந்து ஆப் வருது. அது என்னன்னா, வேற வேற ஆப் வருது. ஆனா இது கரெக்ட்டான பேர் குடுத்து நம்ம எடுக்கணும். அதனால நான் இதோட லிங்க் வந்து Play Store லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப நான் அத ஓப்பன் பண்றேன். Get here. Navigation menu. Places. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. Directions. Places. Get here. Navigation menu. வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் Back. Get here. Main screen. Where am I? இப்ப அந்த மெயின் ஸ்கிரீன் சொல்லுச்சு இல்லையா? இதுல தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிக்கும். சரிங்களா? அதுல தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிக்கும். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால செகண்ட் ஸ்கிரீனுக்கு போயிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேர் ஆம் ஐ? Setup. Where am I? வேர் ஆம் ஐ? இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லும். சரியா? அத கிளிக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது Setup. செட்டப். இந்த செட்டப்ல போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் வந்து நம்ம அடுத்தது பேசுவோம். Navigation. நேவிகேஷன். இந்த நேவிகேஷன்ல போனா தான் நீங்க எங்கெங்க போகணும், எப்படி பிளேஸ் செட் பண்ணணும், எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா? Exit. எக்ஸிட். ஓகேவா? இது வந்து விஷுவலி சேலஞ்சர்க்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப் தான். Get here. Main screen. கெட் தர் மெயின் ஸ்கிரீன். சரி, இப்ப வேறமே கிளிக் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லுதுன்னு கவனிப்போம். Where am I? அதே மாரி இந்த ஆப்புக்கு எந்த டிடிஎஸ் வேணுங்கிறதும் நீங்க தனியா செட் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து Google டிடிஎஸ் செட் பண்ணியிருக்கேன். லைட்டா புரியறதுக்காக நம்ம செட் பண்ணியிருக்கோம். Setup. Where am I? வேறமே கிளிக் பண்றேன். Warning. The following information is more than 29 seconds out of date. You are on Azaharkoval Main Road between Umashikulam, Alengalore Road and Azaharkoval Main Road. சரி. இப்போ ஒரு லொகேஷன் சொல்லுச்சு. ஆ, இது நீங்க இதுல ரொம்ப புரியாட்டியும் பரவால்ல. நம்ம என்னங்கிறத
நீங்க இருக்கிற லொகேஷன்ல கிளிக் பண்ணி பாருங்க. Get here. Where am setup? Where am I? Warning, the following information is more than 12 seconds out of date. You are on Azaharkoval Main Road between Umashikulam, Alanganallur Road and Azaharkoval Main Road. இப்ப நீங்க அழகா சொல்லுது அழகர் கோயில் மெயின் ரோட்ல இருக்கீங்க. இந்த ரோட்டுக்கும் இடையில எவ்வளவு தூரம் எல்லாமே சொல்லுது. அப்ப நீங்க ஈஸியா நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இது நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னா இதுல இது மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் Get here. Main screen. Where am I? Setup. செட்டப். இந்த செட்டப்ல போய் நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் அந்த மேப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் முதல்ல. அதாவது வந்து இது வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இந்த ஆப் இருக்கறனால வேர்ல்டு மேப்ல குறிப்பிட்ட மேப் என்ன வேணுங்கிறத நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு நிமிஷம் கிளிக் பண்றேன். Get here. Setup menu. Maps. செட்டப் மெனு மேப்ஸ் இருக்கு இல்லையா, கீழே போறேன். Settings. செட்டிங்ஸ். Return to main screen. ரிட்டர்ன் டு மெயின் ஸ்கிரீன். நம்ம மேப்ஸ்க்குள்ள போவோம். Settings. Maps. மேப்ஸ். Get here. Maps menu. Download a map. டவுன்லோட் அ மேப். மெயினா வந்து நம்ம மேப்பை இங்க டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து இங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதாவது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிடுவோம். Cancel download. கேன்சல் டவுன்லோட். Choose a map. சூஸ் அ மேப். Delete a map. டெலீட் அ மேப். Check for updated maps. செக் ஃபார் அப்டேட்டட் மேப்ஸ். Return to main screen. ரிட்டர்ன் டு மெயின் ஸ்கிரீன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Check for updated map. Delete a map. டவுன்லோட் அ மேப் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Choose a map. Cancel download. Download a map. டவுன்லோட் அ மேப். இதுல தான் ஃபர்ஸ்ட் போகணும். Choose a region for the map. Cancel. Exit without downloading a map. 1 of 7. And list 7 items. ஃபர்ஸ்ட் சூஸ் தி ரீஜன் சொல்லும். ரீஜன்னா என்னன்னா அதாவது ஏசியாவா யூரோப்பா இந்த மாதிரி எல்லாமே சொல்லும். என்னென்ன இருக்குன்னு கவனிப்போம். Africa. 2 of 7. ஆப்பிரிக்கா. சரியா, ஆப்பிரிக்கான் இருக்கு. Asia. 3 of 7. ஏசியா. நம்ம வந்து ஏசியா கண்டென்ட்ல தான் வருவோம். அதனால ஏசியால தான் போகணும். இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Europe. 4 of 7. யூரோப். Latin America. 5 of 7. லேட்டன் அமெரிக்கா. North America. 6 of 7. நார்த் அமெரிக்கா. Oceania. 7 of 7. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ நம்ம ஏசியால போறேன். இப்போ North America. Latin America. Europe. 4. Asia. 3 of 7. ஏசியால போறேன். Choose a map in Asia to download. Cancel. Exit without downloading a map. 1 of 49. And list 49 items. Showing items 1 to 13 of 49. மொத்தம் 49 ஊர் இருக்கு. சரியா, இதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Afghanistan. 2 of 49. ஆப்கானிஸ்தான். Azerbaijan. 3 of 49. Bahrain. 4 of 40. Bangladesh. 5 of 4. Bhutan. 6 of 4. Brunei. 7 of 40. Cambodia. 8 of 40. Hong Kong. Chinese. Hong Kong. English. 10 of. India. 11 of 49. Indonesia. 12. India. 11 of 49. இந்தியா 11 of 49 இருக்கு இல்லையா? சாரி, இந்தியா Hong Kong. India. 11 of 49. 49 இருக்கு. சரியா, இப்போ இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இந்தியாவை நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்க செல்லை தனியாக வச்சிட்டிங்கன்னா ஃபுல் மேப்புமே இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இன்ஸ்டால் ஆனதான் உங்க இந்தியாவில் உள்ள ஏரியா ஃபுல்லாமே அது லொக்கேட் ஆகி காமிக்கும். முதல்ல இந்த வேலையை நீங்க பண்ணிடணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால பேக் கொடுத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தாலும் Indonesia. 12 of 49. இந்தோனேஷியா. Iran. 13 of 40. Iraq. 14 of 49. எல்லாமே Showing items இருக்கு. 13 to 26 of 49. இதுலயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஏசியானா என்ன ஊர் இருக்கும், சவுத் அமெரிக்கானா என்ன இருக்கும், எல்லாமே இதுல போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இத பேக் கொடுத்துறேன். Back. Out of list. Home. Back. Get here. Maps menu. Cancel download. Download a map. சரி, டவுன்லோட் மேப். Cancel download. Choose a map. சூஸ் அ மேப். முதல்ல அடுத்தது நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோமா, சூஸ் அ மேப்ல போய் Choose a map from the list. Currently using India. Cancel. Exit without selecting a map. 1 of 2. And list. Okay. 2 items. இதுல வந்து நம்ம எத்தனை மேப் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பல ஊர் போறோமா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்தியால மேப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனால ஆல்ரெடி கரண்ட்லி யூசிங் இந்தியா மேப் அப்படின்னு சொல்லுது. இதுல வந்து நம்ம India. 2 of 2. இந்தியா 2 of 2. Cancel. Exit without selecting a map. 1 of 2. கேன்சல் எக்ஸிட்டிங் வித்தவுட் செலக்டிங் மேப். நம்ம எந்த மேப்பும் செலக்ட் பண்ணல அப்படின்னா இதை வச்சு கிளிக் கொடுத்து வெளியில வந்துடலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியா ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். India. 2 of 2. அதனால நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த வேலையை நீங்கள் முதல்ல இந்த ஆப் போட்டோன்னே செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியா மேப் செட் ஆகிடும். அப்போ செட் ஆனோன்னு நீங்கள் வேறமே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஏரியா சொல்லும். அப்படி சொல்லலை அப்படின்னா அது எப்படி சொல்லும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லிச்சுன்னா நீங்கள் மேப்பு கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரியா, அதை முதல்ல நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆப் வந்து மெயினாக ஜிபிஎஸ் அப்படிங்கிற இதில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக நம்ம
இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். Back. Out of list. சரியா? இப்ப பேக் கொடுத்து போறேன். Get here. Maps menu. Choose a map. இப்போ இதுல அவ்வளவுதான். சூஸ் a map, Delete a map. delete a map. உங்களுக்கு மேப் தேவையில்லைனா உள்ள போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? delete பண்ணிக்கலாம். Check for updated maps. செக் ஃபார் அப்டேட்டட் மேப். ஏதாவது மேப் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா நீங்க உள்ள போய் அப்டேட் பண்ணாங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நியூவா. Return to main screen. ரிட்டர்ன் டு மெயின் ஸ்கிரீன் கிளிக் பண்ணுவோம். Get here. Main screen. Where am I? வேறமை. Setup. நெக்ஸ்ட் வந்து செட்டப் இருக்கு. இந்த செட்டப்ல போய் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது மெயினா நம்ம பேசிடுவோம். அந்த செட்டப் அப்ப கிளிக் பண்றேன் நான். Get here. Setup menu. Maps. சரி செட்டப் சாரி செட்டப்ல தான் இப்ப போணுமோ. Settings. செட்டிங்ஸ் மேப்ஸ்ல போறோம். Maps. Settings. அடுத்து செட்டிங்ஸ்ல போவோம். செட்டிங்ஸ்ல போய் நம்ம சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எப்படி பிளேசஸ் செட் பண்றது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணுவோம். சரியா? Return to main screen. ரிட்டர்ன் டு மெயின் ஸ்கிரீன் தான் அடுத்தது இருக்கு. செட்டிங்ஸ்ல போறோம். Settings. Get here. Settings. During navigational guidance, 1 of 13. And list 13 items. சரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா டூரிங் நேவிகேஷனல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது நேவிகேஷனல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கைடன்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம இப்ப செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. Enable shake for navigational guidance. Disabled. 2 of 13. Showing items 1 to 12 of 13. ஓகே எனேபிள் ஷேக் ஃபார் நேவிகேஷனல் கைடன்ஸ். அதாவது நீங்க இதை எனேபிள் பண்ணி நான் எனேபிள் தான் இருந்துச்சு நான் டிசேபிள் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க நேவிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லாம இருந்தாலும் ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன எங்க இருக்கீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லும். அதுக்காக நீங்க அதை எனேபிள் பண்ணி வச்சா செல்ல ஷேக் பண்ணாலே உங்களுக்கு சொல்லும். சரியா? Describe nearby address during navigation. Disabled. 3 of 13. டிஸ்கிரைப் நியர்பை நேவிகேஷனல் அட்ரஸ். ஏதாவது நீங்க நேவிகேட் பண்ணும்போது நியர்பை என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப சொல்ல வேணாம் நான் குறிப்பிட்டது செட் பண்ணா எனக்கு அது மட்டும் சொன்னா போதும். எத்தனை ஸ்டெப்பு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் கண்டிப்பா. அதை நம்ம சொல்லணுமா அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டாலே அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் எத்தனை ஃபீட்டு இது சொல்லும். நீங்க அதை மட்டும் குறிப்பிட்டு போலாம். When not navigating. 4 of 13. அது முடிஞ்சு வென் நாட் நேவிகேட்டிங். அதாவது நீங்க நேவிகேட் பண்ணாதப்ப என்ன சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு. Automatically announce streets. Disabled. 5 of 13. ஆட்டோமேட்டிக்லி அனௌன்ஸ் ஸ்ட்ரீட். உங்களோட ஸ்ட்ரீட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதையும் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க நிக்கிறீங்க இல்லை நேவிகேட் பண்ணாமல் நிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்க ஸ்ட்ரீட்டை வந்து உங்க இடத்த அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படின்னா இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். Enable shake to tell where you are. Disabled. 6 of 13. எனேபிள் ஷேக் டெல் வேர் யூ ஆர். எங்க இருக்கீங்கன்னு சொல்லணுமா அதையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். Describe nearby address when not navigating. Disabled. 7 of 13. இது வந்து அதே தான் டிஸ்கிரைப் நேவிகேஷன் நியர்பை அட்ரஸ். அது வந்து டிசேபிள் தான் இருக்கு. நீங்க வேணா எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய சொல்ல வச்சோம்னா நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். குறிப்பிட்டது நமக்கு தேவையானது சொல்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போறது நம்ம எளிமையா இருக்கும். சரியா? Describe nearby places when not navigating. Disabled. 8 of 13. ஓகே அடுத்தது பார்ப்போம். General settings. 9 of 13. ஜெனரல் செட்டிங். Distance units. British Imperial. 10 of 13. டிஸ்டன்ஸ் யூனிட். அதாவது இதில் நீங்க போனீங்கன்னா இப்போ வந்து அதில் டிஃபால்ட்டா இருக்கிறது பிரிட்டிஷ் என்னமோ இருக்கு. Distance units. British Imperial. 10 of 13. பிரிட்டிஷ் இம்பீரியல் இருக்கு. இதுதான் நம்ம வைக்கணும். ஏன்னா வந்து நமக்கு எத்தனை ஃபீட்டு எத்தனை கிலோமீட்டர் இப்படி சொன்னாதான் நமக்கு தெரியும். வேற ஏதாவது மாத்துறீங்கன்னா அது அந்த நாட்டில் உள்ள மாதிரி சொல்லும். கிலோமீட்டருக்கு வேற சொல்லும், ஃபீட்டுக்கு வேற மாதிரி சொல்லும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு இதுல இருந்தால் தான் கரெக்டாக நமக்கு கிலோமீட்டர் மீட்டர் எல்லாமே கரெக்டாக சொல்லும். சரிங்களா? Language. Use system language. 11 of 13. லாங்குவேஜ் யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் அதை நீங்கள் வச்சுக்கலாம். Download site. B. 12 of 13. டவுன்லோட் சைட் அது நமக்கு தேவையில்லை. TTS engine. Google text to speech engine. 13 of 13. TTS Showing items 3 to 13 of 13. டிடிஎஸ் வந்து என்ன கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஏன்னா வந்து நான் இதில் வந்து ஆட்டோ டிடிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எலக்ட்ரான் ஸ்பேஸ் இது. இந்த கெட்டர் வந்து இந்த கூகுள் டிடிஎஸ் ஸ்பேஸ்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறனால நான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. செட்டிங்ஸில் நம்ம இதை மட்டும் வச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா Back. Out of list. Get here. Setup menu. Settings. செட்டிங்ஸ் இருக்கு. Return to main screen. முடிஞ்சு. செட்டிங்ஸ் மேப் இது ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு. பேக்கில் போவோம். Get here. Main screen. Where am I? வேறமை. Setup. செட்டப். Navigation. நேவிகேஷன். மெயினாக அந்த நேவிகேஷனில் தான் நம்ம அதிகமாக நம்ம போக வேண்டியிருக்கோம். நம்ம இப்போ கிளிக் பண்ணுவோம். Get here. Navigation menu. Places. பிளேசஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளேசஸ்ன்னு இருக்கு. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். Directions. டைரக்ஷன்ஸ். Alarms. அலாரம்ஸ். அலாரம்னா நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிக்கிற மாதிரி அந்த அலாரமில்
இது வந்து நம்ம இந்த பிளேஸை ரீச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது அலாரம் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். Return to main screen. ரிட்டர்ன் டு மெயின் ஸ்க்ரீன் இந்த 3 ஆப்ஷன் தான். 3 ஆப்ஷன், அப்புறம் அந்த ரிட்டர்ன் டு மெயின் ஸ்க்ரீன் 4வது ஆப்ஷன் இருக்கு. Alarms. Directions. Places. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே முன்னாடி பிளேசஸ் அப்படிங்கிறத மெயினாக நம்ம செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒரு இடத்துல நேவிகேட் பண்ண முடியும். அந்த பிளேசஸை குறிப்பிட்ட பிளேஸை நீங்கள் லேண்ட்மார்க் மார்க் பண்ணி வச்சா தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் நேவிகேஷன் பண்ண முடியும். இதை மார்க் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். Directions. Places. பிளேசஸ்குள்ளே போகிறேன். Get here. Places menu. Create a place. கிரியேட் அ பிளேஸ். இந்த கிரியேட் அ பிளேஸில் தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிளேஸை கிரியேட் பண்ணுறது ஈஸி. நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க, நான் அந்த இடத்த மார்க் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு கிரியேட் அ பிளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டூ யூ வாண்ட் டு கிரியேட் அ பிளேஸ் இன் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு கேட்கும். டக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பிளேஸ் கிரியேட் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் ஒரு இடத்த தேடி போய் லொக்கேஷன் கொடுக்குறனால கொடுக்கலாம், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த இடத்துல போகிறீங்களோ அங்கே நின்று ஒரு லொக்கேஷன் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேவா? கரெக்டான பேர் மட்டும் கொடுத்துருங்க. நானும் இங்கே காமிக்கிறேன் என்னென்ன பேரில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். சரியா? நெக்ஸ்ட்டு ரைட்டர் கொடுக்குறேன். List of all your places. லிஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் பிளேசஸ் அப்படின்னு இருக்கு. சரியா? அதையும் பார்ப்போம். Write places to a file. இது நமக்கு தேவையில்லை. Read places from a file. ரீட் பிளேசஸ் ஃப்ரம் ஃபைல். Return to main screen. சரி, ஓகே. இப்போ லிஸ்ட் ஆஃப் ஆல் பிளேசஸ் இருக்குல்லையா, அதை போய் பார்ப்போம். Read places. Write places. List of all your places. இதில் போய் லிஸ்ட் ஆஃப் ஆல் பிளேசஸ் கிளிக் பண்ணுறேன். List of places. Cancel. Click here to exit without selecting a place. 1 of 3 and list 3 items. ஓகே. இதில் வந்து 3 ஐட்டம் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். Computer lab. You are 58 feet south of computer lab. 2 of 3. ஓகே. கம்ப்யூட்டர் லேப் அப்படின்னு ஒரு இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எங்கே இருக்குது? 58 ஃபீட் இருக்குது. இதுலேயே சொல்லிடுச்சு, ஓ இந்த இடத்துல 58 ஃபீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சு போச்சு. அது நான் இப்போ கம்ப்யூட்டர் லேப்பில் தான் இருக்கேன், இருந்தாலும் எங்கே நான் மார்க் பண்ணணும் அதுலேருந்து 58 ஃபீட் இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு House. You are 503 feet south of house. 3 of 3. ஹவுஸ் அப்படிங்கிற என்னோட வீடை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 513 ஃபீட் இருக்குது. Computer house. You are 501 feet south of house. 3 of 3. 501 ஃபீட் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 501 ஃபீட்டு நான் இங்கேருந்து இதை மார்க் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து 495 ஃபீட்டு போயிருக்கீங்க, அடுத்தது 450 ஃபீட் போயிருக்கீங்க, அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவும் சொல்லும் கரெக்டாக, யூ ஆர் கோயிங் ரைட் பிளேஸ், அப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அதுவும் சொல்லும். சரியா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கரெக்டாக நம்ம போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? இது மாதிரி நம்ம ஒரு பிளேஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இல்லை. Computer lab. You are cancel. Click here to exit. List of places out of list. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? Cancel. Click here. Get here. Places menu. List of all your places. லிஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் பிளேசஸ் இருக்குது, அதுக்கு மேலே வரேன். Create a place. கிரியேட் அ பிளேஸ்ன்னு இருக்குது. இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ Would you like to create a place at your current location, as established by GPS? Yes. What is the name of the place you want to create? Tap on the top half of the screen to use keyboard. Tap on the bottom half of the screen to speak. Tap here to use keyboard. Show in English. US. QWERTY. Keyboard. Space. V. C. C. Delete. L. L. A. A. V. B. B. Shift. Symbol keyboard. Showing symbol keyboard. 4. 3. 2. 2. 4. Done. Clap 2. Symbol keyboard hidden. A place has been created with the name Clab2. Get here. Navigation menu. Places. ஓகே. இப்போ நான் CLAB கிளாப், அதாவது கம்ப்யூட்டர் லேபுங்கிற ஷார்ட்டாக CLAB 2ன்னு போட்டேன். சரியா? நான் இப்போ நிற்க இடத்த மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதே தான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த மார்க் பண்ணுறது இதுதான். சரியா? நீங்கள் பிளேஸை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா டூ யூ வாண்ட் டு சேவ் தி கரண்ட் லொக்கேஷன் யூ ஆர் அப்படின்னு சொல்லி கேட்கும். டக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டிருக்கும். அதாவது வாய்ஸ் இதுவுமே அதில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் அங்கே போய் எஸ்ன்னு கிளிக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதுவாகவே அடுத்த ஸ்டெப் போயிடும். அப்படியும் பண்ணலாம். அடுத்தது ஒவ்வொன்றாவும் அதில் போய் நீங்கள் பிளேஸையும் டைப் பண்ணணுமா தேவையில்லை. அதுலேயே வந்து வாய்ஸ் எனேபிள் இருக்குது. நீங்கள் சொன்னாலே அதுவே
டைப் ஆகி ஓகே ஆகிடும். சரியா? அப்படி நீங்கள் பண்ணலாம். இப்போதைக்கு நான் டைப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரியா? நீங்கள் வாய்ஸ்லேயுமே பண்ணலாம். நீங்கள் எஸ் ஆர் நோன்னு சொல்கிற கூட வாயில் எஸ்ன்னு சொன்னால் கூட அதுவே எடுத்துக்கும். அமைதியான பிளேஸாக இருக்கிறனால இப்போ பரவாயில்ல. மற்ற டைமில் கொஞ்சம் கிளிக் பண்ணுறதுக்கும் பழகிக்கணும். சரியா? அதுதான் மெயின் விஷயம். இப்போ இதில் போய் லிஸ்ட் ஆஃப் Directions. Places. பிளேசஸ் Directions. Places. பிளேசஸில் போய் பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் பிளேசஸில் இது இருக்கான்னு பார்ப்போம். Get here. Places menu. List of all your places. லிஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் பிளேசஸ் பார்த்தோமா இல்லையா? List of places. Cancel. Click here to exit. Clap 2. You are 3 feet northwest of Clap 2. 2 of 4. சரி, ரைட், ஓகே. Cancel. Click. Clap 2. You are 3 feet northwest of Clap 2. 2 of 4. ஓகே, கிளாப் 2 3 அடி. சும்மா நான் இங்கே நிற்கிற இடத்துலயே 3 அடின்னு சொல்லுது. ஏன்னா பக்கத்துலேயே இருக்குமா இல்லையா, அது கொஞ்சம் 1 அடி 2 அடி தான் சொல்லும். சரியா? அப்போ Cancel. Clap 2. You are 3 feet northwest of Clap 2. 2 of 4. ஓகே. Computer lab. You are 55 feet south of Clap 2. You are 3 feet northwest of Clap 2. 2 of 4. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் மெயினாக பிளேசஸ் செட் பண்ணுறது. இதை மெயினாக செட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்பு இங்கேருந்து நேவிகேட் பண்ணி போகணும். இங்கேருந்து நேவிகேட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேவிகேட் பண்ணி போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? Cancel. Click here to exit without select. Get here. Places menu. List of all your places. Write places to a file. Back. Get here. Navigation menu. Places. Directions. இப்போ டைரக்ஷன்ஸ் அதில் வந்தாச்சு. Alarms. Directions. டைரக்ஷன்ஸில் கிளிக் பண்ணுவோம். Get here. Directions menu. Get directions. கெட் டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதில் போய் Review directions. ரிவ்யூ டைரக்ஷன். ரிவ்யூ டைரக்ஷன்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டைரக்ஷனை என்னங்கிறத சொல்லும். அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். Stop navigation. ஸ்டாப் நேவிகேஷன். நீங்கள் நேவிகேஷன் பண்ணுறதை ஸ்டாப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். சரியா? Review direction. Get directions. கெட் டைரக்ஷன்ஸை கிளிக் பண்ணுவோம். இப்போ Would you like the directions to start from your current location? Yes. Would you like to choose the destination place from a list? அதாவது கேட்குது. இப்போ நீங்கள் என்னென்னா கரண்ட் லொக்கேஷன்லேருந்து நேவிகேட் பண்ண விரும்புகிறீங்களா? எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அந்த 3 பிளேசஸ் காமிக்கும். அங்கேருந்து நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக Would you like to choose the destination place from a list? நான் இப்போ நோ கொடுத்துட்றேன். Yes. No. நோ. What is the name of the place you want to get to? Tap on the top half of the screen to use keyboard. Tap on the bottom half of the screen to speak. Tap here to use keyboard. Tap here to speak. நான் பேக் கொடுத்துட்றேன். Back. The destination for directions was not selected. Back. Get here. Navigation menu. Directions. ஓகே. இப்போ நம்ம செட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கொடுக்கல. சரியா? இப்போ இதே மாதிரி Alarms. அலாரம்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அலாரம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். எப்படி நம்ம எல்லாருமே இந்த NVDA எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லையா? NVDAவில் ஒரு காப்பி பண்ணாலோ இல்லை டவுன்லோட் பண்ணாலோ டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பக்கத்தில் போனீங்கன்னா டொக் 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 டொக்னு கேட்கும். சரியா? அது மாதிரி ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த அலாரம் செட் பண்ணாலுமே இப்போ நீங்கள் இங்கேருந்து நான் வீட்டுக்கு 500 ஃபீட் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே போகும்போது ஒரு 50 ஃபீட் வந்தால் சொல்லும் 450 ஃபீட். அதுக்கப்புறம் 425 ஃபீட் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரும். பக்கத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னது ஒரு 50 அடிக்கு பக்கத்தில் போயிட்டோன்னா அது பாட்டுக்கும் பக்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 அடிக்கு 5 அடிக்காக சொல்லிகிட்டே இருக்கும். ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம்னா ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி நம்ம Directions. Alarms. அலாரம்ஸ் கிளிக் பண்ணுவோம். Get here. Alarms menu. Set an alarm. செட் அலாரம். Cancel an alarm. The time is now morning 11:30. ஓகே. Set an alarm. செட் அன் அலாரம். சரியா? Cancel an alarm. கேன்சல் அன் அலாரம். Return to main screen. ரிட்டர்ன் டு மெயின் ஸ்கிரீன். செட் அன் அலாரம் செட் பண்ணுவோம். Cancel an alarm. Set an alarm. Set alarm. Cancel. Click here to exit without setting an alarm. Clap 2. 2 of 4. கிளாப் 2. Computer lab. 3 of 4. கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. House. 4 of 4. ஹவுஸ் இருக்குது. சரியா? இந்த 3மே நம்ம செட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்றே செட் பண்ணி காமிக்கிறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. சரியா? இந்த கம்ப்யூட்டர் லேப் 53 ஃபீட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அதை நம்ம செட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். சரியா? Computer lab. 3 of 4.
கம்ப்யூட்டர் லேப் இருக்கு. கிளிக் பண்றேன். Service. Get here. An alarm has been set for the Place Computer Lab. Get here. Alarms menu. Set an alarm. ஓகே. Cancel an alarm. Set an alarm. Get here. Alarms menu. இப்போ நான் மூவ் பண்ணல, அதனால எதுவுமே சொல்லல. ஆனா இப்போ மூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டே இருக்கும். சரியா? ஒரு நிமிஷம். அப்படியே நீங்க கொஞ்சம் தூரம் போக சொல்லியிருக்கேன். என்ன வருது நம்ம கவனிப்போம். அந்த வாசப்படி அங்க வரைக்கும் போ. இல்ல எதுவும் கேட்கலையே. You are 52 feet south of Computer Lab. ஓகே. இப்போ சொல்லுது. நீங்க இப்போ எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க பக்கத்துல அப்படிங்கறது லைட்டா சொல்லுது இல்லையா? இப்போ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ள போ, தள்ளி போ. You are 31 feet southwest of Computer Lab. ஓகே. இப்போ 31 feet from southwest அப்படி 36 feet west of Computer Lab. இப்போ 36 ன்னு சொல்லுது. இப்போ ரொம்ப தூரம் போனா You நமக்கு are 39 feet northwest of Computer Lab. ஓகே. இப்போ அப்படியே You சொல்லிட்டே are 29 feet northwest of Computer Lab. ஓகே. பக்கத்துல You போயிட்டே are 31 feet southwest of Computer Lab. ஓகே ஓகே ஓகே. இப்போ You are 36 feet southwest of Computer Lab. கரெக்ட். இப்போ நமக்கு என் மொபைல் கையில வந்துருச்சு. இப்போ நமக்கு சொல்லிட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்க பார்க்கலாம். உங்க இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டே இருக்கும். சரியா? இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க ஈஸியா உங்க இடத்துக்கு போகும்போது எத்தனை ஃபீட் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். சரியா? இப்போ நான் கேன்சல் பண்றேன். Set an alarm. Cancel an alarm. Cancel alarm. Cancel. Click here to exit without canceling an alarm. 1 of 2. Enlist. Computer Lab. 2 of 2. Cancel. Click here to exit without canceling an alarm. 1 of 2. Computer Lab. 2. The alarm for the Place Computer Lab has been cancelled. ஓகே. நான் இப்போ Get here. அலாரம் Alarms கேன்சல் menu. பண்ணிட்டேன். Set an alarm. இப்போ நீங்க இதே மாதிரி உங்க இடத்துக்கு நீங்க அலாரம் செட் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீட் அப்படியே சொல்லிட்டே இருக்கும். நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்? உங்க இடத்த நீங்க நேவிகேட் பண்ணிக்கலாம். சரியா? இது நல்ல ஃபெசிலிட்டியா இருக்கும். நல்லா பண்ணலாம். சரியா? Cancel an alarm. Return to main screen. ரிட்டர்ன் டு மெயின் ஸ்கிரீன். Get here. Main screen. Where am I? Setup. Navigation. Exit. Navigation. Setup. Navigation. சரி. இப்போ நான் மறுபடியும் நம்ம என்னென்ன பண்ணணும் லைட்டா ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ என்னன்னா இந்த ஆப் கெட் தேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கெட் தேர் அப்படிங்கிறது GET ஸ்பேஸ் இல்லாம THERE அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். இதை வச்சு நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுலேயே சொல்லும் கெட் தேர் ஃபார் விஷுவலி சேலஞ்சர் அப்படின்னு சொல்லியே எல்லாமே சொல்லும். நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட்டு லாகின் இந்த மாதிரி எதுவுமே கேட்காது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரே ஒரு அளவு கேட்கும். லொக்கேஷன்ஸ் இது பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் அளவு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதில் மேப் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டப்பில் போய் மேப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா லொக்கேஷனுமே பிடிக்கும். அதில் மேப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்கள் வேறமே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்றும் இல்லை, ஐ டோன்ட் நோ யுவர் லொக்கேஷன் அப்படிங்கிறது சொல்லும். சரியா? அதுக்கப்புறம் அந்த மேப்பை உள்ளே போய் டவுன்லோட் மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஷியாவில் போய் இந்தியாவை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா டவுன்லோட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அதுவாகவே ஃபினிஷ் ஆகிடும். அப்போ நீங்கள் செலக்ட் மேப்பில் போனீங்கன்னா இந்தியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே மேலே சொல்லும் யுவர் செலக்டட் மேப் இந்தியா அப்படின்னு சொல்லும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா? அப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கன்ஃபிகர் ஆகிடும். கன்ஃபிகர் ஆனோன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். அப்புறம் நீங்கள் பிளேசஸ் முதல்ல செட் பண்ணணும். நீங்கள் எங்கே நேவிகேட் பண்ணுறதுனால முதல்ல பிளேஸை நீங்கள் மார்க் பண்ணணும். பிளேஸை மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். பிளேஸை மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நம்ம போகலாம். சரியா? அது போகிறதுக்கு நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு டைம் மார்க் பண்ணுறோம். இப்போ சின்ன ஒரு கடைக்கு போகிறோனாலும் நமக்கு ரெகுலராக போகிறோன்னா நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த கடைக்கு போகிறோமோ இல்லை வீட்டுக்கு போகிறோமோ எதுனாலும் நம்ம அழகாக மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறக்குமே லிஸ்ட் ஆஃப் பிளேசஸில் போனாலே அதில் எவ்வளோ ஃபீட் இருக்குது எல்லாமே தெரியும். சரியா? அந்த மாதிரி நான் இப்போ ரொம்ப தூரம்
கிளிக் பண்ணி ஒரு லொகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் கிலோமீட்டர் சொல்லும். இப்போதைக்கு நான் பக்கத்தில் இருக்கிறனால அது ஃபீட்டுன்னு தான் சொல்லுது. 1000 ஃபீட்டு போனால் தான், சாரி, 1000 மீட்டர் போனால் தான் 1 கிலோமீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு 3 ஃபீட்டு. அப்போ 3 ஃபீட்லேருந்து கணக்கு பண்ணுங்க. 3000 ஃபீட்டு போனால் தான் 1 கிலோமீட்டர்னு கணக்கு வரும். அதனால அது அளவுக்கு கிலோமீட்டர் அளவுக்கு நான் செட் பண்ணல. இப்போ அதுதான் வந்து இந்த ஆப்பில் மெயின் விஷயம். இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு பல விஷயங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க, நம்ம பேசுவோம். Exit. ஒரு நிமிஷம் எக்ஸிட் பண்ணுறேன். Would you like to exit the Get There app? எக்ஸிட் பண்ணவா வேணாம்? எஸ். Goodbye. நான் இப்போ டைப்பே Home screen பண்ணல. free. Speak. Ringtone volume set to 100%. Moto app launcher. குட் பை அப்படின்னு சொல்லிடுச்சு. அழகாக நீங்கள் வாய்ஸ்லேயுமே நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து மெயின் விஷயம். இப்போ இந்த வாய்ஸ்லேயும் சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே நம்ம செயல்படுத்த முடியும். சரியா? Get here. ஹலோ. சார் என்னாச்சு? இந்த சம்சுதனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமே. ஹலோ. கொஞ்சம் மறுபடியும் மியூட் ஆயிடாரே. அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். கேக்குது. சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து மெயினுக்கு வந்து உங்க இதுல வந்து எலக்வன்ஸ் டிடிஎஸ் இருக்கு, அப்புறம் இதுக்கு வந்து கூகுள் டிடிஎஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வாய்ஸ் வந்து மெர்ஜ் ஆகணும்னா ஆட்டோ டிடிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கணுமா இல்லனா வந்து எலக்வன்ஸ் போதுமா சார்? Technology இல்ல Center. இது வந்து Samsung iApp. Android. Online workshop on Android navigation app. 12/12/2011. ஒரே நிமிஷம். Apps list. ஒரு நிமிஷம். மொபைல் வேற கத்திட்டே கிடக்கு. Screen off. இப்போ என்ன கேட்டீங்கன்னா இது வந்து நீங்க ஆட்டோ டிடிஎஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த கெட் தேருக்கு தனியா உள்ள டிடிஎஸ் இருக்கு இல்லையா, ஆமா சார், அதை மட்டும் செட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து எடுத்துக்கும். ஒருவேளை சைட்டடே டாக் பேக்கே யூஸ் பண்ணாதவங்க கூட இதை போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த உள்ள போய் டிடிஎஸ் செட் பண்ணா கூகுள் டிடிஎஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா பேசும். டாக் பேக் சம்பந்தம் இல்லை. ஓகே. செகண்ட் லாங்குவேஜ் வந்து நம்ம இடி எலக்வன்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாமா சார்? இது வந்து ஒன்லி அந்த கெட் தேருக்கு ஒரே ஒரு டிடிஎஸ் தான். எந்த டிடிஎஸ் செட் பண்ணீங்களோ அதான் பேசும். இல்ல இப்ப ஆக்சுவலா ரெண்டாவதா சில இடத்துல எல்லாம் வந்து ஃபீமேல் வாய்ஸ் பேசிச்சுல, அந்த இடத்துல மட்டும் நம்ம எலக்வன்ஸ் வாய்ஸ் வச்சுக்க முடியுமா? அப்படி வச்சுக்க முடியாது. கெட் தேர் மூலமா பேசக்கூடியது கூகுள் டிடிஎஸ் பேசும். சும்மா நீங்க நேவிகேட் பண்ணும்போது பேசுறது எல்லாமே நம்ம டாக் பேக் மூலமா பேசுறதா, அது வந்து எலக்வன்ஸ் பேசுது. சரி சரி சரி. மற்றபடி அதுல நேவிகேஷன் இந்த ரூட் சொல்றது அதெல்லாம் வந்து எல்லாமே கூகுள் டிடிஎஸ் தான் பேசும். அந்த இடத்துல வந்து நமக்கு பிடிச்ச வாய்ஸ் வந்து செட் பண்ண முடியாது இல்லைங்களா? செட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து இந்த மேப் கிரியேட் பண்றத பத்தி அந்த வாய்ஸ், அதாவது இந்த வாய்ஸ்ன்றேன், அந்த லொகேஷன் வந்து நீங்க சர்ச் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னீங்கல்ல? ஆமா சரி. லொகேஷன் வந்து நம்ம ஒரு பிளேஸ் கிரியேட் பண்றது வந்து அது பிளேஸ் கிரியேட் பண்ணாதான் இப்ப நம்ம எங்க இருக்கோன்றது சொல்லுமா இல்லனா? இல்ல எங்க இருக்கோங்கிறது வேணா எப்ப வேணா சொல்லும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கு மேப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். மேப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். பட் வந்து இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு லொகேஷன் பிளேஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து போய்க்கலாம். அப்ப முனிச்சாலையில இருந்து சுந்தரராஜன்பட்டி வரேன் அப்படின்னா இப்ப சுந்தரராஜன்பட்டியோட அந்த லொகேஷன் வந்து கரெக்டா மேப் பண்ணிருக்கணும், செட் பண்ணிருக்கணும். செட் பண்ணீங்கன்னா தான் நீங்க டக்குன்னு போக முடியும். இல்லாட்டி அதுல நேவிகேட் பண்ணி செட் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனாலதான் நான் முதல்லயே செட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே சார். ஆனா இப்ப இந்த அலாரம் வந்து இப்ப நீங்க டெமோல காட்டுனீங்க, அலாரம் வந்து கரெக்டா நீங்க இருக்க வேண்டிய இடத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அலாரம் அடிக்கல, கேன்சல் கொடுத்தீங்க. இல்ல இல்ல ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். போனா இங்க ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா டோட்டலாவே டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஆமா ஆமா, அதனால தான் பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். சரி ஓகே சார், அவ்வளவுதான். ஓகே. ஜெயச்சந்திரன் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஹலோ ஜெயச்சந்திரன் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஒரு சிஸ்டத்துல வந்திருக்காரு, மியூட் எடுக்க முடியாம இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஹலோ அப்துல் ரஹ்மான் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். அப்துல் ரஹ்மான் பேசுங்க சார், அட்மிட் ஆயிட்டு. ஹலோ ஹலோ சார், இப்போ வந்து நம்ம மேப் டவுன்லோட் பண்றோம்ல, ஆமா ஆமா. டவுன்லோட் பண்ணா ஸ்டோரேஜ் அடைக்குமோ? ஸ்டோரேஜ் நம்ம மொபைல்ல எப்படியுமே தேவைப்படும்ல. எப்படி 100 MB கிட்ட அந்த ஆப்போட டோட்டல் ஸ்டோரேஜ் கண்டிப்பா பிடிக்கும். அவ்வளவுதான் பிடிக்கும். 100 MB இருக்கும். நீங்க அது கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம நிறைய மேப் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நமக்கு இந்தியானா இந்தியா பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதுல நீங்க நான் லண்டன் பண்றேன், அமெரிக்கா பண்றேன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அப்புறம் கஷ்டம்தான். அது நிறைய இடத்த பிடிக்கும். நமக்கு வேணுங்கிறது இந்தியானா இந்தியா மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிடிக்காது. 100 MB கிட்ட தான் பிடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். வந்து ஜிபிஎஸ் நவ் ஃபார் பிளைண்ட் அந்த ஆப் தானே சார்? இல்ல இல்ல, இது கெட் தேர்ன்னு இருக்கு. போட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு தான் கேக்குறேன். சரி சரி சரி. என்ன சொல்லுது? கெட் தேர் ஜிபிஎஸ் நவ் ஃபார் பிளைண்ட். அதேதான் 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 அதேதான். அதோட ஸ்கிரீன் மட்டும் எனக்கு ஷேர் ஆகல, அதனால வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதனால ஸ்கிரீன் நீங்க ஷேர் பண்ண முடியாது. ப்ளூடூத்ல சவுண்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். அதை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம். இதுல வந்து ஸ்கிரீன்ல எல்லாம் போய் நீங்க மேப் பார்க்க முடியாது. ஒன்லி சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். சரியா? அதனால வந்து இதை வச்சு நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாதான் வந்து காட்டுமா மேப்? அப்படி இல்ல. நான் அந்த சிஸ்டத்துல இப்ப உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கனெக்ட் பண்ணனே தவிர மத்தபடி நீங்க சும்மாவே போலாம். நெட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. வசந்த் சார், டிஎன்பிஎஸ்சி 2020 அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ சார், தட்சிணாமூர்த்தி. ஜி சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு ஒரு டவுட் சார். என்னன்னா, இப்போ வந்து நம்ம சரௌண்டிங், நியர்பை சரௌண்டிங்ல வந்து இப்போ எனக்கு வந்து ஐசிஐசி பேங்கோ இதோ நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத இதுல கண்டுபிடிச்சிக்கலாமா சார்? பார்த்துட்டு நம்ம அதை இது பண்ணலாமா? இல்ல பிரதர், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்புக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சரியா? இப்போ வந்து ஐடி ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அரௌண்ட் மீ கிளிக் பண்ணா ஏடிஎம் எங்க இருக்கு பார்த்து லொகேஷன் கிளிக் பண்ணி போகலாம். அதுல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. அந்த இது இருக்கிறது மாதிரியே இதுல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம டக்குன்னு எவ்வளவு துல்லியமா போகலாம் அப்படிங்கறத இதுல செட் பண்ணலாம். அதுதான் நம்ம இதுல மெயினா பார்க்கணுமே தவிர இப்ப ஏடிஎம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்றது இதுல கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல சார், இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல கிளிக் பண்ணி போக முடியுமா அப்படின்னு கேக்குறேன். இப்போ சப்போஸ் தெரியாத இடத்துல இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறது. இல்ல, அது நீங்க லொகேஷன் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு போகலாம். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஒருத்தட்ட ஏடிஎம் போறீங்க ஒரு நாள், சரி நான் ரெகுலரா இந்த ஏடிஎம்க்கு நான் வரணும் அப்படின்னா அங்க ஒரு லொகேஷன் மேப் பண்ணிட்டு இந்தியன் பேங்க் ஏடிஎம் கிளிக் பண்ணிட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் நீங்க நடக்கும்போது போயிட்டே இருக்கீங்க, ஓ இந்தியன் பேங்க் ஏடிஎம் இங்க வந்துருச்சா, ஓகே பார்ப்போம் அப்படின்னு வேணா பார்க்கலாமே தவிர தேடி பார்த்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். கஷ்டம். அது வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வேணா. ஓகே சார், ஓகே. பட் அந்த ஐடி ஆப் இதெல்லாம் யூஸ் பண்ணா நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்னா நம்ம அரௌண்ட் மீல போய் கிளிக் பண்ணி போலாம். அதை பத்தி இன்னொரு நாளைக்கு நம்ம டீட்டெயிலா கூட பார்ப்போம். என்னன்னு வேணா யாரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. அவினான், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். அவினான், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சரி, அடுத்து போவோம். இருக்காங்களா? அப்துல் ரஹ்மான் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார், ஆவியன் குடியான் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எந்த அப்ளிகேஷனை பத்தி சார் போயிட்டு இருக்கு? நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆனா டீடைல் ஃபுல்லா கேட்டுட்டேன். ஆனா அப்ளிகேஷன் பேர் மட்டும் கொஞ்சம் ஒரு முறை சொல்லிடுங்க சார். சார் கெட் தேர்ன்னு சொல்லி ஆப் சார், GETTHER, கெட் தேர் ஃபார் ஜிபிஎஸ் ஃபார் பிளைண்ட்னு இருக்கும். சரிங்க, ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் தான் சார். இது ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் தான் சார். ப்ளே ஸ்டோர் தான், ஃப்ரீ வெர்ஷன் தான் சார். நம்ம இது இந்தியா மேப் அதில் போய் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு அதில் எங்கே வேணாலும் லொக்கேஷன் பண்ணி ஈஸியாக போகலாம் சார். நல்லா பண்ணலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் இடையிலேயே வருமானு பார்த்துக்கிட்டே இருந்தேன், நேம் மட்டும் வரல. சரி, ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா நம்ம ப்ளே வீடியோ ஸ்டோர் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறோம் சார். நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பப்ளிக்கா தான் இருக்கும்.
நீங்க ஐஏபி சரிங்க சார். ஆன்லைன் ட்ரைனிங்னு கொடுத்தீங்கனாலே அந்த சேனல் வந்துரும். சரிங்களா? சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப கண்டிப்பா, நன்றி. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். அப்துல் ரஹ்மான் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சார் இதுல வந்து ஆசியா அப்படிங்கறதுனா சார் ஏசியா அப்படிங்கறத டவுன்லோட் பண்ண சொன்னீங்க. ஏசியால தான் இந்தியா இருக்கு. ஏசியாக்குள்ள போனா இந்தியா இருக்கும். சரியா? அவங்க வந்து கண்டத்தை பிரிச்சிருக்காங்க. 7 கண்டமா இருக்கு இல்லையா? 7 கண்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த 7 கண்டத்தை பிரிச்சிருக்காங்க. அது ஏசியாக்குள்ள போனா உங்களுக்கு இந்தியா மேப் இருக்கும். அதுல தான் நம்ம இந்தியா இருக்கு. சரியா? ஏசியாக்குள்ள இப்ப வந்து நிறைய இருக்குது. அதுல வந்து இந்தியா செலக்ட் பண்ணணுமா சார்? இந்தியா செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். சரியா? ஓ சரி, ஓகே சார். டவுன்லோட் ஆனோன்னா போய் செலக்ட் மேப்ல இந்தியாவை செலக்ட் பண்ணா தான் அடுத்த ஸ்டெப் நடக்கும். சரியா? வாய்ஸ் குறவறன்னு இருக்கு. சரி ரைட் ஓகே. ஓகே வேற யாராவது இருக்காங்களா வசந்த்? சார் இந்த ஜெயச்சந்திரன் சார் மட்டும். சரி அவர் மட்டும் ஒரு சிஸ்டத்துல வந்தனால மியூட் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஜெயச்சந்திரன் சார் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். இல்ல நம்ம இது கொடுத்தா அவங்க ஓகே கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். இல்ல அது ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க போய் இதை கொடுக்க முடியல போல. அது ஆல்ட் ஏன்னு கொடுத்தா வராது. டேப் கொடுத்தா கொடுக்கணும். ஜெயச்சந்திரன் சார் நீங்க டேப் கொடுங்க. டேப் கொடுத்து மியூட் எடுத்து விடுங்க. அப்பதான் முடியும். கண்டிப்பா வரும். அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் இல்ல. 11:47 a.m. Lock screen. Voice assist. Screen off. சரி ஓகே சார். பர்சனலா கூட ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ இது லிங்க் அனுப்புறேன்னீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல? இது இமெயில் பாடியும் பேஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த போயிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது கரெக்டா. அது லிங்க் ஓகே ஓகே. டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்குமே மொபைல்ல பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல. நீங்க யூடியூப் சேனல் கம்ப்யூட்டர்ல போனீங்கன்னா ஈஸியா டிஸ்கிரிப்ஷன் எடுக்கலாம். அதுல போய் கிளிக் பண்ணா இல்லாட்டி எப்படின்னு பாருங்க. இல்லாட்டி மெயில்லனா நான் எல்லாத்துக்கும் போட்டுடணும். அதான் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க இந்த வீடியோ போய் அங்க எடுத்துக்க சொல்றீங்களா? அங்க வீடியோ இல்ல, வீடியோ எப்படியுமே பப்ளிக்ல போட்டுருவோம் இல்லையா? நம்ம யூடியூப்ல போனீங்கன்னா இதுல இங்க சாட்ல டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்க சொல்றீங்களா? சாட்ல இல்ல ஜி, அங்க யூடியூப்லயே சொல்றேன். இல்லாட்டி நீங்க கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஜிஇடி ஸ்பேஸ் விடாம டிஹெச்இஆர்இ ஸ்பேஸ் அந்த டி மட்டும் கேப்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் கரெக்டா. அவர் மியூட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. அத பண்ணி பாருங்க. ஜிஇடி கேப்ஸ் டிஹெச்இஆர்இ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே சார். சம்சுதன் அண்ணன் இருக்காரு. சரி சார் இந்த மெயில் அனுப்புறீங்கல்ல, அதாவது அதுலயே கூட நீங்க பண்ணாலுமே ஏகப்பட்ட பேர் வந்து கம்ப்யூட்டர்ல தான் வந்து மெயில் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். டைரக்டா பிளே ஸ்டோருக்கு கூட்டு போகும். அதனால இந்த இதை மட்டும் தனியா வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷனோட பிளே ஸ்டோர் லிங்க் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் தட்டி விட்டீங்கன்னு வைங்க, கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா ஈஸியா இங்க இருந்து எடுத்துக்கிடுவாங்க. இல்ல இப்ப வந்து இப்ப எல்லாருக்கும் அடுத்தது வந்து இப்ப இந்த வாட்ஸ்அப் இது வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு எல்லாமே ட்ரைனிங் கேண்டிடேட்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கோம். சரிங்களா? அப்ப அதை இப்ப கிரியேட் பண்ணிட்டோம்னா நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. 2 டேஸ்ல கிரியேட் பண்ணிடுவோம். அதுல கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆனா நீங்க மெசேஜ் அனுப்ப முடியாது. நாங்க ட்ரைனிங் இதெல்லாம் வந்து அனுப்புவோம். அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு அட்மின் மட்டும் பண்ற மாதிரி அதுல உங்களுக்கு கண்டிப்பா அப்பப்ப எல்லாமே மெசேஜஸ் போட்டு விட்டுருவோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 கேண்டிடேட் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே குரூப் கிரியேட் பண்ணி பண்ணிடலாம். சரிங்களா? சாரி வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்க சார். இதுதான் தகவல். அதனால கொஞ்சம் ஈஸியா பண்றது எதுவோ அதை பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடலாம் சார். கண்டிப்பா பண்ணிடலாம். தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ ஜி. ஒரு நிமிஷம். அப்துல் ரஹ்மான் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சார் இப்போ நம்ம வந்து நார்மலா டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிபிகேஷன் எந்த ஆப்லனாலும் சரி இதுலயும் வரும். கொஞ்சம் லேட் ஆகும் அது டவுன்லோட் ஆகுது. ஏன்னா மேப்னா பெருசா இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா முடியணுமா இல்லையா? சரி சரி. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்பை மினிமைஸ் பண்ணிருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாவே டவுன்லோட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக். ஏன்னா பாதியில டவுன்லோட் ஆனா அது ஏரியா செலக்ட் ஆகாது. கொஞ்சம் ஃபுல்லா விட்டுருங்க. கண்டிப்பா ஃபாஸ்டா நெட் இருந்தா உடனே ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே சார். ஓகே ஓகே. சார் அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே.
கடந்த ஐஏபியில் நடந்த இந்த மொபைல் நேவிகேஷன் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். மேலும் உங்களோட ஆதரவு ரெகுலராக எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி புது விஷயங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஆப் இது மாதிரி வேணும் என்னங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் அப்பப்போ எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அடுத்தது நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கோம். மேலும் அடுத்த ட்ரைனிங் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பின்னர் அறிவிக்கிறோம். இந்த யூடியூப் வீடியோ இப்போ அடுத்தது டக்குன்னு உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும். அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே பார்ப்பீங்க. அடுத்த முயற்சியாக அந்த வாட்ஸ்அப் குரூப் இது வரைக்கும் வந்தவங்க எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணுறதா இருக்கும். கிரியேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்கறது எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்லேயும் வரும். நீங்கள் ஈஸியாகவே எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? மிக்க நன்றி அனைவருக்கும். ஓகே, அடுத்த சந்திப்போம். Speaking mode. PowerPoint slideshow. Meeting controls row 1 column 2. Bluetooth audio. Mute current audio settings. Start video settings. Drop down button. End meeting. Or leave meeting with. End meeting. Cancel button. End meeting.